ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 3வது சர்க்கம். இலங்காதேவியை ஜெயித்தல். வாயுகுமாரர் மகாபலசாலி பேரறிவாளர் அப்படிங்கிற ஹனுமான் நல்ல மேகம் ஒன்று தொங்குறன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அகலமான அம்பம் அப்படிங்கிற மலையில் இருந்த அழகான வனம் நீர்நிலை எல்லாம் இருக்கிற ராவணனால் பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கிற அந்த இலங்கைக்குள்ளே அந்த இரவு வேளையில் நுழையிறாரு. சரத்கால மேகம் மாதிரி வெள்ளையா மாளிகைகளால் அழகாக இருக்குது. பெருங்கடலோட பேரிரைச்சல் அதோட பேரொளியோடையும் இருக்குது. கடல் காற்று வீசுறது, வலிமையான வீரர்களால் பாதுகாக்கப்படுறது. அலகாபுரி மாதிரி இருக்கிறது. அழகான தோரண வாயில்களில் மத யானைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெண்மையான நுழைவாயில்கள் இருக்கிறது. சர்ப்பங்கள் வாழ்கிற போகவதி நகரம் மாதிரி ரொம்ப காவல் இருக்கக்கூடியது. மங்களமாக இருக்கிறது. மின்னல் கொடியோட கூடிய மேகக்கூட்டங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப ஒரு பிரகாசமான ஒளி பிளம்பால் பிரகாசமாக இருக்கிற அந்த இலங்கை. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிகிட்ருக்கும். அமராவதி பட்டினம் மாதிரி இருக்கிறது. ரொம்ப தங்க நிறம் மாதிரி பெரிய மதில் சுவர்களால் சூழப்பட்ட இலங்கை. அதில் பொருத்தப்பட்ட சின்ன 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 மணிகளுடைய ஒளியினால் அந்த கொடிக்கம்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டுச்சு. லங்காபுரியை அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியோட மதில் சுவர் மேலே வேகமாக ஏறுறாரு ஹனுமான். அந்த நகரத்தை நாலா பக்கத்தில் இருந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார். தங்கமயமாக வாசல் படிகள்லாம் இருக்குது. வைடூரியத்தால் செய்யப்பட்ட மேடைகள் இருக்குது. வைரம், ஸ்படிகம், முத்து, ரத்தினங்கள் இதனால் இருக்கிற திண்ணைகள், தங்கத்தை உருக்கி செஞ்ச யானை சிற்பங்கள் இருக்குது. கொஞ்சம் கூட மாசுமறி இல்லாமல் வெள்ளி மாதிரி வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த வைடூரியம் அதனாலேயே செஞ்ச படிக்கட்டுகள், அதோடைய இடைவெளிகளில் எல்லாம் படிக பொடியை வச்சு பூசப்பட்டிருக்குது. நாலாப்புறத்துலேயும் நல்ல அழகான தாழ்வாரங்கள் ஆகாயத்திலிருந்து விழுந்தது மாதிரி இருக்கிறது. மங்களகரமானது. கிரௌஞ்சம், மயில்கள் இதெல்லாம் அகவல்கள் இருக்கக்கூடியது. அரச அன்னங்கள் இருக்கக்கூடிய இடம். இசைக்கருவிகள், அணிகலன்கள், ஓசைகள் எல்லா பக்கமுமே எதிரொலிச்சிட்ருக்கிறது. குபேரபுரியோட இது மறுபதிப்பு மாதிரி இருக்கிறது. ஆகாயத்தில் தோன்றின மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான லங்காபுரி பட்டணத்தை பார்த்த ஹனுமான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அரக்க மன்னன் பட்டணம் ரொம்ப சிறந்த ரொம்ப செழுமையாக மங்களமாக இருக்குது இந்த இலங்கை நகரம். வீரியமாஞ்சநேயர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கையில் ஆயுதம் வச்சுட்டு எப்பயுமே ரொம்ப வெளிப்பாக இருக்கிற இந்த ராவணன் சைனியத்தால் இருக்கக்கூடிய இந்த நகரம் யாராலையும் சீக்கிரமாக கைப்பற்ற முடியாதது போலேயே. குமுதன், அங்கதன், சுஷேனன், மைந்தன், திவிவிதன் இவங்களால தான் ஒருவேளை இங்கே வர முடியலாம். சூரியகுமாரன், சுக்ரீவன், குசபர்வன் அப்படிங்கிற ஒரு வானரர், ஜாம்பவான், கேதுமாலன், அப்புறம் நான் இவங்களால தான் இங்கே வர முடியும். தோழரான ஹனுமான் ராகவனோட பராக்கிரமத்தை, லக்ஷ்மணனோட பேராற்றலை கொஞ்சம் நினச்சிட்டு ரொம்ப திருப்தியாயிடுறாரு. அவங்க இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அந்த இலங்கைப்பட்டினம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு. லங்கைங்கிற ஒரு பொண்ணுக்கு ரத்தினமயமான பிரகாரங்கள் தான் ஆடைகளாக இருக்குது. பசு, குதிரைகள், இது கட்டுற தொழுவங்கள் எல்லாம் காதணிகள் மாதிரி. தீபங்களால் ஒளி வீசுகிற மாளிகைகளில் இருள்லாம் விலகி போயிருக்கு. ஹனுமான் இப்படியெல்லாம் இலங்கையை பார்த்துட்ருக்கிறப்போ லங்கையை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற லங்கினி அப்படிங்கிற காவல் தேவதை வானரசிங்கம் சுய உருவத்தோடு உள்ள நுழையிறத பார்க்குறா. பயங்கரமான முகம் இருக்கக்கூடிய இந்த இலங்கை தேவதை வானர சிருஷ்டரை பார்த்துட்டு அவளை எந்திரிச்சு வர்றா லங்காதேவி. ஹனுமான் எதிராக நின்றுட்டு ஒரு பெரிய சத்தம் போட்டு வாயுமேந்திர கேட்குறா, நீ காட்டில் வசிக்கிற யார்? நீ எந்த வேலையாக இங்கே வந்திருக்க? உடம்புல உன் உயிர் இருக்கிறப்போவே இப்பயும் உண்மையை சொல்லிடு. வானரரே, எல்லா பக்கங்கள்லேயும் ராவணனோட சேனைகளால் இங்கே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த லங்கைக்குள்ளே உன்னால் போக முடியாது.
இப்படின்னு தான் எதிரில் நின்றுட்டுருக்கிற மகாவீரரான ஹனுமானை பார்த்து சொல்கிறா. ஹனுமான் சொல்கிறார், நீ கேட்ட கேள்விக்கான உண்மையான பதிலை நான் உனக்கு சொல்கிறேன். அழகே இல்லாத கண்கள் இருக்கிற உனக்கு கிட்ட நான் சொல்கிறேன். நகரோட நுழைவாயிலில் வந்து நிற்கிற நீ யார்? பயங்கரமாக இருக்கியே, எதுக்காக என்ன தடுத்து நிறுத்தி பயமுறுத்திட்டுருக்க அப்படின்னு. இஷ்டப்படி தான் உருவத்தை எடுக்கக்கூடிய அந்த லங்காதேவி ஹனுமானோட வார்த்தையை கேட்டுட்டு ரொம்ப கோபமாயிட்டு ரொம்ப கடுமையான சில வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறா. நான் ராட்சச மன்னர் ராவணனோட கட்டளைப்படி இலங்கையை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கிற காவல் தேவதை. யாராலையும் என்னை ஜெயிக்க முடியாது. இந்த நகரத்தை நான் தான் பாதுகாத்துட்ருக்கேன். என்னை அலட்சியப்படுத்திட்டு உன்னால் இந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ நீ என்னால் கொல்லப்பட்டு உயிரை விட்டுட்டு போய் நல்ல நீளமான ஒரு தூக்கம் தூங்க போகிற நீயே. வானரனே, லங்க நகரமான நான் உருவம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, நகரத்தில் எல்லா பக்கங்கள்லேயும் நான் தான் கவனமாக காவல் காத்துட்ருக்கேன். இந்த விபரங்களை தான் உனக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். வாயுகுமாரன் ஹனுமான் ஒரு மகா பர்வதம் போல் நின்றுட்டு அவளை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு அதுக்கான ஒரு முயற்சியை தனக்கு தானே யோசித்து பண்ணிக்கிறாரு. வானரர்களில் காலம் மாதிரி இருக்கிறவர், பெரும் வலிமை இருக்கிறவர், பேரறிவாளர், சிறந்த வானரர். அவர் கோரமான ஒரு பெண்ணுருவம் எடுத்துகிட்டு இருந்து அவளை பார்த்துட்டு, திண்ணை, மதில்ச்சுவர், நுழைவாயில் இதெல்லாம் அழகாக இருக்கிற இந்த இலங்கை நகரை பார்க்க விரும்புகிறேன். அதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இதை பார்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இயற்கையாக காடு, செயற்கையாக சில காடு, மலர் தோட்டம், லங்கை முழுசில் இருக்கிற முக்கியமான மாளிகைகள் எல்லாத்தையும் நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரோட இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இஷ்டப்படி உருவம் எடுக்கிற அந்த லங்காதேவி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திருப்பியும் சொல்கிறா. வானரப்பதரேன்னு சொல்லிட்டு, கெடுமதியாளன் அரக்கர் தலைவனால் பராமரிக்கப்பட்டுட்டு வர்ற என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீ என்னைய ஜெயிச்சிக்காம நீ இங்கே நகரத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு ஹனுமான் அவளை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பட்டணத்தை பார்த்துட்டு வந்த வழியே போயிடுறேன். ரொம்ப மங்களமான ஒரு பெண்ணே அப்படிங்கிறாரு. உடனே அந்த லங்காதேவி பெருசாக ஒரு சத்தம் போட்டுட்டு உள்ளங்கையாளர வானர சிரேஷ்டரை பலமாக தாக்கிற வாயுகுமாரரும் ரொம்ப கோபமாயிடுறாரு. உடனே ஒரு பெரிய சப்தத்தை எழுப்புறாரு. கோபத்தில் நில குழஞ்சிட்டு இந்த ஹனுமான் இடது கை விரலை மடக்கி முஷ்டியாக செஞ்சு அவளை விளையாட்டாக ஒரு குத்துறாரு. பெண் அப்படிங்கிறதுனால அவர் அதிகமாக கோபம் அடையலை. என்றாலும் அந்த தாக்குதலில் அவளால் தாக்கு பிடிக்காமல் உடனே பூமியில் பயங்கரமான தோற்றத்தோடு விழுந்தா. அறிவாளி தேஜஸ்வியான ஹனுமான் கீழே விழுந்து அவளை பார்த்துட்டு பெண்ணுங்கிற காரணத்தினால ஒரு இறக்கம் வைக்கிறாரு. ரொம்ப கலங்கி போன லங்காதேவி ஆணவமெல்லாம் அடங்கி ஹனுமான் கிட்ட சொல்லுது. ரொம்ப குரலெல்லாம் உடஞ்சி, புஜா பல பராக்கிரமம் இருக்கிறவரே, என் மேலே தயவு பண்ணுங்க, வானர பெரியோரே காப்பாற்றுங்க, சாந்தசீலரே அப்படின்லாம் சொல்லிட்டு, மகா பலம் கொண்டவர்கள், சத்துவ குணம் உள்ளவர்கள் பெண்களை கொல்லக்கூடாதுங்கிற தர்மத்தில் தான் இருக்காங்க. வானரரே, லங்கா நகர தேவதையானன்னா உங்கள் பராக்கிரமத்தால் ஜெயிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். வானர தலைவரே, நான் சொல்ல போகிற உண்மையை கேளுங்க. முன்னாடி ஒரு காலத்தில் பிரம்மானால் எனக்கு ஒரு வரம் வந்துச்சு. எப்போ ஒரு வானரன் தன்னோட பராக்கிரமத்தினால உன்னை அடக்கிறானோ அப்போ ராட்சசங்களுக்கு அழிவு வந்துருச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கோ சுந்தரா. அந்த வேளை இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பிரம்மானால் சொல்லப்பட்டது சத்தியம்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை மீறி எதுவும் போகவும் முடியாது. நம்ம சீத்தை காரணமாக இந்த கெடு மதியாளனான ராவணனுக்கும் எல்லா ராட்சசர்களுக்கும் அழிவு வந்திருக்கு. வானர சிரேஷ்டரே, ராவணனால் ஆட்சி செஞ்சுட்டு வர்ற இந்த இலங்கை நகரத்துக்குள்ளே போய் அங்கே என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. உங்கள் காரியங்களை நல்ல விதமாக முடிச்சுக்கோங்க. வானர சிரேஷ்டரே, மங்களமான இந்த நகரத்துக்குள்ளே போய் எல்லா இடங்கள்லையும் இஷ்டப்படி தேடி நீங்கள்
பார்க்க விரும்புகிற பதி விரதையான ஜனககுமாரியை தேடுங்க அப்படின்னு லங்காதேவி ஹனுமார்கிட்ட சொல்கிறா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 3வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.